உறவுகளே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? பழமையாக சொல்கிறது தான் இப்போ திருப்பி சொல்கிறோம். எல்லா பதிவுலையும் போட்ட மாதிரி தான். நாங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தில் உங்கள் எல்லோரையும் அந்த ஜெபத்தை சேர்த்து ஜெபம் பண்ணுறாங்க தான். ஊடக நண்பர்கள், மோகனூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் அது ஒவ்வொருத்தர் சொல்ல போனால் அது பெரிய நீண்ட லிஸ்ட் மாதிரி வரும். ஜெபத்தில் உங்களை எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் மற்ற சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த லைப்ரரி உங்கள் அண்மையில் இப்போ குட்டடியில் லைப்ரரி அந்த எரிஞ்ச நினைவினால் வந்துச்சு தான். அப்போ அந்த லைப்ரரிக்கு எங்களுக்கு நிறைய சம்பந்தம் இருக்குது. அதாவது சின்ன வயசு அனுபவங்களோட. சின்ன வயசில் நான் பிறந்த யாழ்ப்பாணம் தானே. எங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டு மைதானங்கள்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தான் எங்களோட விளையாட்டு மைதானம். சின்ன பிள்ளை தெரியும் தானே. பின்னேரத்தில் வந்து இந்த சரஸ்வதி லைப்ரரிக்கு முன்னாடி சரஸ்வதி இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு சின்ன தடாமல் குட்டி தொட்டி ஒன்று இருக்குது. அதுக்குள்ள தாமரை கொஞ்சம் இருக்கும். மற்றது தவளையில் இருக்குது. என்னுடைய சின்னப்படி இருந்தானே அவரோட அந்த தவளையோட விளையாடுறது என்ற வேலை. அது நான் சின்னப்படி என்றபடியாக யாரும் ஒன்றும் பேசுகிறமில்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த லைப்ரரிக்கு ஒரு காவலாளி மாதிரி ஒரு இருப்பார். அவர் சரத்தோட அவற்றை மகனை நான் எங்கே கண்டனான்டா, இலங்கையில் இருந்து நாங்கள் கனடாவுக்கு வர வழியில் எங்களோட 4 பேர் வந்தவர். அதில் ஒரு ஆள் வந்து இவர் அது புறாதான் எக்வர்ட் சவுத் அமெரிக்காவில் போய் அந்த மகனோட தெளிவாக கதை கேட்க தான் அவர் சொன்னவர். அவர் தான் என் அப்பாண்டு. அப்போ நான் சொன்னால் அவர் எனக்கு தெரியும். அவர்கிட்ட மகனை நான் கண்டேன். சவுத் அமெரிக்காவில் எக்வடூரில் இருந்தாங்க. அது ஒரு பயண கதை, பெரிய கதை உண்டு. அது இருக்கட்டும். சொல்ல வந்த விஷயம் என்ன, லைப்ரரி பற்றி கதைப்போம். இந்த எரிஞ்ச லைப்ரரிக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால், இதில் வந்து எங்களோட விளையாட்டு மைதானம் மேல் தளம் தான். பின்னேரத்தில் போய் வெயில் நேரத்தில் இருந்தால் மேல் தளம் சுடும். வெயில் சூரியன் பின்னால் தாழ்ந்தோண்டு, கோட்டைக்கு பின்னால் தாழ்ந்தோண்டு போயிருக்க அது வெயில் உறைஞ்சிடும். நாங்கள் இந்த ஒரு விளையாடுவோம் மேலே. ஏன்னா அப்படின்னா மேலே அவங்க தெரிஞ்சப்பட்டு அவங்க லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்கிறது, புத்தகங்கள் பார்க்குறது. அது சிறுவர் பகுதி ஒன்று இருக்குது. சிறுவர் பகுதி வந்து சைடால் இருக்குது. அது ஓப்பனியா தியேட்டர் பக்கம். அதால் இருக்குது சிறுவர் பகுதி. இங்கே மீனால் போனால் அந்த நூலெல்லாம் அப்படி நூல் அது வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள். அது எரிஞ்சாலும் அங்கே அது உலகத்தில் 2வது ஏசியாவிலே 2வது லைப்ரரின்னு சொன்னவங்க. 1வது 2வதுன்னு சொன்னவங்க. மற்றது இந்த லைப்ரரி எரிஞ்ச நேரம் ஃபாதர் லோங்கன்னு சொல்லி ஒரு இருந்தவர். அப்போ மெட்ரிக்ஸில் ஃபாதர். அவர் பின்னேரத்தில் சின்ன படியிலையும் கூட்டிக்கொண்டு போவார். அங்கே இதுக்கு பின்னால் இப்போ வேறு செல்வநாயகத்தில் தூபி இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் ஒரு டென்னிஸ் கோர்ட் ஒன்று இருந்தது, டென்னிஸ் விளையாடுறது. அப்போ அதுக்கு வருவார். அவர் பிள்ளைகளை சின்ன படியிலையும் கூட்டிக்கொண்டு. அவருக்கு 32 பாசில் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த லைப்ரரி எரிஞ்சேன்னு கேள்விப்பட்டோன்னே அவர் அவற்ற உயிர் ஆள் அன்றைக்கு மரணமாகிட்டார். அந்த அதிர்ச்சியை கேள்விப்பட்டு அவர் அந்த டென்னிஸ் கோர்ட்டில் விளையாட வருவான். டென்னிஸ் கோர்ட்டில் அப்போ பந்து பொறுக்கி போடுற வேலை ஒன்று இருக்குது. நாங்கள் படிக்கிற முட்டை பிறகு போனால் மருத்துவத்துக்கு அப்போ 50% தருவாங்க. கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காசு அறிவிக்கணும் போல மறந்துடாது. காசு ஆறோம். ஆனால் ஒரு மருத்துவத்துக்கு ஒரு மருத்துவத்துக்கும் இல்லை. 4 மணிலேருந்து அந்த கோர்ட் முடிய மாட்டோம். இதுதான் 50% என்ன தந்தவேன். அதெல்லாம் அந்த விரையும் தெரியும். அதுக்கு மேலே யாழ்ப்பாணம் தானே அவன் நடந்து போகிறான் கண்டிருக்கேன் நான். அப்போ அது லோங்கன்னு சொல்லி. மற்றது இந்த லைப்ரரி எரிஞ்ச விஷயத்துக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்னு சொன்னால், எரிஞ்சதுக்கு எங்களுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. இதோட சேர்ந்து ஒரு நினைவு சம்பந்தம் இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த லைப்ரரி எரிச்சது யாருன்றது இது வரைக்கும் தெரியாது. அது இராணுவம் எரிச்சுதா இல்லாட்டி அது யாரைச்சு அந்த கதையை விடுவோம். அது யாருன்னு தெரியும் எரிஞ்சது. அப்போ நான் படித்தது எஃப்னா சென்டர் படிச்சுட்டு. அப்போ எங்களுக்கு தமிழ் படிப்பிச்சது வந்து ராசநாயமன் நினைக்கிறேன். இந்த உயரம் குறைஞ்சி அவருக்கு பட்ட பேர் அகத்தியர்ன்னு சொல்லி. அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாஸ்டர்ஸுக்கும் ஃபுட்பால் விளையாடிக்கு அவர் தான் கோல் கீப்பராக இருந்தவர். அது இனிமையான காலம்.
எங்களுக்கு தமிழ் படிப்பது அவர், தமிழ் இலக்கியம் படிப்பது அவர், லிட்ரேச்சர் இன்னொரு மாஸ்டர் மறந்துட்டேன், அது யாராண்டு நேஷனோட வருவார், அது பேர் மனையில் வழியாக. அப்போ நான் படித்த காலத்தில் முதல் சவாலிங்கம் மாஸ்டர், பிரின்சிபல் சவாலிங்கம், பிறகு சண்முகநாதன் இருந்தவர். அப்போ மற்றது எங்களுக்கு சைவ சமயம் படிப்பிச்சது மகேசன் மாஸ்டர். இந்த 2 பேரும் எங்களுக்கு வந்து தமிழ் இலக்கியத்தையும் சைவ சமயத்தையும் மட்டும் பாடமாக படிப்பிக்கல, அதை உணர்வாக ஊட்டி விட்டார் சின்ன பிள்ளைகள். எங்களுக்கு தமிழ் பற்றியும் சைவ சமயம் பற்றியும் அந்த இடத்துல ஆழமாக எங்களை மேலே ஊண்டி பதிய வச்சுருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் அப்பயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனையோட ஜனம் ஒன்றுக்கும் ஏதோ நிம்மதியாக இருக்க விரும்பாத ஜனம் தானே, அதாவது இளஞ்சமுதாயம் எல்லாம் நிம்மதியாக இருக்க விரும்புகிற ஜனம், எல்லாம் ஒரு ஊக்கமான ஜனம். இந்த வயது மூத்தவர்கள் இருக்கு எல்லாம், அதுகள் ஏதாவது பிரச்சனையை குழப்பிக்கொண்டு சாதி என்று வரும், இல்லாட்டிக்கு ஒரு விடுதலை போராட்டம் குழப்பம், இல்லாட்டிக்கு வேறு ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. சும்மா இருந்த எல்லாரும் குழப்பி போட்டு நான் என்ன சொல்லுவாங்க, படுத்திருந்த முயலை கிளப்பி போட்டு நியாயப்படுத்த கதை என்ன மாதிரி இவர் இந்த சாதி மதம் அது இதான். அப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த சாதி மத வைத்தியமாக கூட இருந்தது. அந்த 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 நேற்று அந்த ஆக்கள் வந்து எஸ்டேட் ஆக்களை ஒரு பிள்ளையாக கதைக்கிறது, இப்போ இல்லை எஸ்டேட் ஆக்களை பிள்ளையாக கதைக்கிறது. மற்றது ஏதோ இந்த யாழ்ப்பாணத்தில் இலங்கையே தீவு, யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு அங்கே தீவாக்களை பார்த்து தீவான்கள்னு சொல்கிறது. அப்படி ஒரு பெருமை பிடிச்ச சனம். ஒரு அந்த ஏழை ஜனங்களில் உயர்ந்த கொஞ்சம் வசதியானாக்கெல்லாம் இந்த சேட்டை. அப்போ அந்த குணத்தால் தான் ஏண்டா எங்களை சொல்லப்போன லைப்ரரியில் கதையோடு கொஞ்சம் நிற்கட்டும். எங்களை சனம் அந்த நேரத்துக்கு இந்த வயது மூத்த சனங்கள் வந்து செய்த ஏன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அங்கே எஸ்டேட்டில் இருந்து பிள்ளையில வேலைக்கண்டு கூப்பிடுவாங்க, தாய் தப்பம் கொஞ்சம் விட்டு போனப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல உடுப்பு இருக்காது, வேலைக்கு கறி தேஞ்சு உடுப்படான்னு இருக்கும், தலைமையில கண்ட பண்ணி வெட்டுவாங்க. இந்த பொம்பளை யாரையும் பார்த்து ஓடிடுமெண்டு அப்படி ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச சனம். நான் சொல்ல பழைய சனத்தை சொல்கிறேன். மற்றது யாழ்ப்பாணம் அந்த நேரம் யாழ்ப்பாணம் இலங்கை முழுக்க அதிகாரியாக இருந்தாக்கெல்லாம் தமிழாக்கள் தான். இவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அங்கே பொயில வித்த கதை அது வேறு கதை, முருகனுக்கு பொயில வித்த கதையில் வேறு கதை அநியாயம் பண்ணுறவங்க பண்ணியிருக்காங்க. கருவாடை அனுப்புகிறோன்னு சொன்னால் கருவாட்டுக்கு நிறைய உப்பு அடைவாங்க. கருவாட்டுக்கு உப்பு தேவை தான், ஆனால் கருவாட்டுக்கு உப்பு அடைவாங்க ஏன்னா வெயிட்டுக்காக. அப்படி ஒரு அநியாயம். கோடாப்பாட்டை சுட்டுண்டல அது ஒரு அநியாயம் நடந்தால் அது வேண்டாம். மாதிரி சாப்பாட்டில் அங்கே போனால் அரிசிக்குள்ளே கொட்டை பார்க்க ஒரு துணியில் கட்டி அரிசி ஒரு கேக்காகில் வச்சு விட்றாங்க. வச்சா சாப்பிட போகிறாங்க, கணக்காக சாப்பிடல. அப்படி ஒரு அநியாயம் அவங்க. எங்கள் சனம் செய்தவில்லை, பழைய சனம் செய்தவில்லை கொஞ்சம் இல்லை. கடவுள் பார்த்து கொண்டு இருக்க எல்லாம் செய்துச்சினோம். என்ன சின்னம் கடவுள் பார்க்க மாட்டேன், நாங்கள் என்ன ஆட்டம் ஆடலாம் வந்து ஆடிக்கொண்டு லைப்ரரி கதை பிறகு வாரம் இவன் ஆடிக்கொண்டிருந்தது. அது மாத்திரமில்லை. அப்போ எல்லாம் மதம் அப்படி இருந்த அந்த ஒரு வரி குணம் மட்டும் சேர்த்து பழைய ஆக்களுக்கு இருந்தது, இளம்படிகளுக்கு இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ஜப்னா சென்ட்ரல் காலேஜில் 3ஆம் பிளாக்னு கட்டுப்பட்டது. தமிழ் பிளாக் ஏற்கனவே இருந்தது. அங்கால ஒவ்வொரு பிளாக்கில் பேரில் மறந்து போனால் ரொமைன் ஹோல் தான் எனக்கு பெருசாக தெரியும். அதுக்கெலாம் போயிருந்து விளையாடுற ஃப்ரீ பீரியட் அங்கே நாங்கள் இருக்கிறது. அப்போ இன்னொரு புது ஹோல் ஒன்று காட்டப்பட்டது. அது வந்து நேராக எங்களுடைய ஜப்னா சென்ட்ரல் காலேஜ் கிரவுண்ட்ஸுக்கும் சென்ட்ரல் காலேஜ் நடுவில் நேராக ஃபேஸ் பண்ணி கூட நடுவில் உண்டு. அதை கட்டி முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கு பேர் வைக்குவோம். என்ன பேர் வைக்கிறேன்னா ஒரு சைவ சமய தாக்கல் சொல்லினா ஆறுமுக நாவலர் பிளாக் கண்டு வைக்குவோம். கத்தோலிக்க சொல்லி கிறிஸ்தவர் இல்லை, கத்தோலிக்க நான் ரோமன் கேத்தலிக் அவையில் சொல்லிக்கணும். ஏன்னா தம்பற்ற மருமகன் தான் கன்சாமி மாஸ்டர் எங்களுக்கு கணக்குக்கு பாடம் எடுத்தார். அப்போ கிரேட் 9ல் ஜிசிஓவில் கணக்கெடுத்து பாடம் எடுத்து கன்சாமி மாஸ்டர் அவர் இருந்தது. இங்கே சரி எங்கே ஞாபகம் வடிவாத அந்த கதையோடு அவர் யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அப்போ அந்த நாவலர் விளக்காண்டு வைக்கணும் சைவாக்கள் சொல்லவும் இவர்
யார் கத்தோலிக்கம்னு சொல்கிறார்கள் இவள் பேசிக் சைவம் தான், பிறகு தான் மதம் மாறினது. இவள் மதம் மாறினாக்களே தவிர மனம் மாறினாக்கள் இல்லை. மனம் மாறினாக்கள் ஞானஸ்தானம் எடுத்து அது வேறு விஷயம். இவள் மதம் மாறினாக்கள். அந்த காலத்தில், அந்த ஆங்கிலேய காலத்தில் மதம் மாறினாக்கள், மனம் மாறினாக்கள். மதம் மாறினா கத்தோலிக்கஸ் வந்து சாரி அப்படி சொல்கிறது மன்னிச்சு கொள்ளுங்க. அது ஆழமான ஞானம் தெரிஞ்சால் உள்ள ஆக்களுக்கு இது விளங்க அப்படின்னு சொல்லி சரியாக இருக்கும். விளங்காத ஆக்களுக்கு இதை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்குது. அது அவைலபிள் ஞானத்தை பொறுத்தது. அப்போ வெளிப்பாக்க இவே ஒரு குரூப் வந்து தம்பர் பிளாக்கான வைக்கணும், ஒரு குரூப் சொல்லிது ஆர்மனாவோட பிளாக்கான வைக்கணும். கடைசியாக தம்பர் பிளாக்கான தான் வச்சவே, ஆனால் அது வெளிப்பக்கம் வைக்க இல்லை, உள்பக்கம் தான் வச்சு. நான் ஸ்கூல்லேருந்து பார்க்கலாம், உள்ளுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து ரோட் பக்கம் பிளாங்காக தான் இருந்தது, பிளாங்காக தான் இருந்தது. அப்போ நாங்கள் வடிவாளர்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு யோசனை வந்துக்குது, அந்த வெளியில் பெரிய பிளாக்கில் மேலே எழுதக்கூடிய வசதி ஒன்று இருக்குது, அதில் ஃப்ளாட்டும் இருக்குது. அந்த ஜன்னல் துவானம் வடிக்காத ஃப்ளாட்டும் வச்சுருக்கேன். அப்போ நாங்கள் படிக்க எழுதுனா அதில் எழுதலாம். அப்போ எழுதுறதுக்கெல்லாம் இப்போ என்ன எழுத இருந்தாங்க, 6 மணி நாவலர் கட்டிடம் வந்து எழுதுறதுக்கு தமிழில் பெருசாக. அதாவது நாங்கள் அப்படி எழுதிவிட்டோம்னு சொன்னால் மணிக்கூட்டு கோபுரம், லைப்ரரி பக்கம், மற்றது ஹாஸ்பிட்டல் பக்கம், அந்த மணிக்கூட்டு ரோட்டால் போகிறாக்கள், போஸ்ட் ஆஃபீஸ், எங்கே இருந்தாலும் ஒரு கண்ணுக்கட்ட தூரத்தில் அது அந்த எழுத்து தெரியக்கூடிய மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அப்போ நாங்கள் சரி இரவுக்கு அதை எழுதுவோம்னு நான் ரெடி பண்ணிப்பேன், நானும் கொஞ்சம் வெடிவாள்கள். அப்போ கிரேட் 9 போகிற டைம் தான். அப்போ என்னோடய படித்த படியல் எல்லாம் அந்த அவர் இப்போ இருக்கணுமோ தெரியல, படித்த படியெல்லாம் அவர் இயக்கங்களில் போய் விடுதலை படியில் போய் இருந்து எங்கேன்னு தெரியலை. இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் ஆண்டு வெளிநாட்டில் எங்கேயும் வந்து அங்கேயும் இருக்கணும் தெரியலை. அதில் ஒரு என்னோட படித்த இந்திர ராஜான்னு சொல்லியிருப்படியான், அவன் படிக்கையே கை குண்டு ஒன்று தயாரிக்கிறான், வீட்டுக்கு வச்சு தயாரிக்கா தானே வெடிக்க அவனை அறிவித்து போனான் வீட்டுக்குள்ளே தாக்கையில் அவர் குண்டு. அப்போ ஏதோ அந்த இதே நடந்து கொண்டு இருந்தது எங்களுக்கு திரைமறைவில் 83. நாங்கள்லாம் ஒரு ஆயுதக்குழுக்கிறீங்க சம்பந்தம் இல்லை, போராட்டத்தும் போகல. ஆனால் துடிப்பான ஆக்கள் தான். ஆனால் ஒன்று மாதிரி கலவரங்க என்னோட படித்தவங்க மற்ற சங்கரன் என்று சொல்லி கொட்டு சங்கரன், அவர் அறியாத ராஜ்மோகன், மற்றது ஃபரூக்னு சொல்லி அவன் ஒரு படியன் முஸ்லீம் படியன், அவையெல்லாம் இருக்கணும். இன்னும் எதை கனவடியெல்லாம் இயக்கத்துக்கு போனவையெல்லாம் இயக்கத்தை கண்டேன் நான். இங்கே நான் டெலிஃபோன் டிபார்ட் தானே வேலையார் வேலை போனாங்க தர்மபுரம் கேம்புக்கு. ஒரு கிழமை அங்கே நின்றாங்க. அந்த கேம்பில் வேலை தர்மபுரம் வேலை முடிஞ்ச பிறகு எங்களை எல்டிடி அவங்கள ட்ரக்லேயே கொண்டு எங்களை வீட்டை இறக்க வந்தவங்க. அப்போ அதுக்கு குரூப்பாக வந்தவன் என் ஃப்ரெண்ட் தான், கபிலன்னு சொல்லி. அப்போ அவனை கண்ணா நான் எல்லாம் படிச்சாக்கலாம். ஆனால் பிறகு பேர் அந்த உறுதி பொறுப்பு நடந்தது தெரியல. திருப்பி சொன்னால் இவருக்கு இயக்கங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே வடிவாளாக இருந்தாங்க. ஏன் அந்த 74ஆம் ஆண்டு கலவரன் இருக்கு நடக்க அந்த 9 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது என்னது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. அது நானும் அம்மா எல்லோரும் போய் பார்த்து முடிஞ்சிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு தொடங்கி கலவரம் நடந்து 9 பேர் சுட்டவங்க. பிறகு நாங்கள் போய் பார்க்க புல்லுக்குளம் முழுக்க ஜனமெல்லாம் விழுந்தடிச்சு ஓடி புல்லுக்குளங்களுக்கு சிறுபர்கள் ரப்பர், அந்த காலத்தில் கூட ரப்பர் செருப்பராக இருந்துச்சு. அப்போ 74ஆம் ஆண்டு கலவரம் தொடங்க முந்தி அப்போ உதயசூரியன் தமிழரசு கூட்டணியாக பெயர் வருது, தமிழர் கூட்டணி தான். யுவேஸ்வரன், அமுதலிங்கம் அவையெல்லாம் நாங்கள் எதிர்கட்சியாக வந்து முதல் தமிழ் கட்சி எதிர்கட்சியாக வந்து இருக்கிறது தான். யோசனை வீடு யாழ்ப்பாணம் அந்த நர்சஸ் ட்ரைனிங் அந்த சென்டர் நர்சஸ் ட்ரைனிங் ஹோம் இருக்குது. அது ஒரு பில்டிங் தான். அதுக்கு நேராக முன்னுக்கு இருந்தது. அதுக்கு இடையில் ஒரு பெரிய கான் ஒன்று இருந்தது. அதுக்கு எங்கேயோ போய் இன்னொரு கதைக்கு நான் வரேன். அந்த ஒரு கான் இருந்தது. அந்த கானில் அந்த நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்ட் தான் தாசன் மாணிக்கம், பிளட்டில் ஒரு லீடராக இருந்தவன் மோனியால். அப்போ அவனை என்னோட படித்தவன் தான். அது நான் படித்தது வந்து ஸ்டார்டிங் வந்து 3ஆம் பாலர் வகுப்பில் இருந்து நர்சரியிலேருந்து 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்தது
சென்ட் மேரி அடைக்கலம் கோயிலெலாம் படிச்சினான். அப்போ அங்கே தான் நான் இவனும் என்னோட படிக்கவான். இவன் சண்டைக்கு தயங்காதால் இடுப்பில் ஒரு எப்போயும் இது வச்சுருப்பான், அந்த கார் டயரோ லொரி டயர்லேருந்து எடுத்து அந்த கைப்பிடிக்கு அந்த டயரு இதை வச்சு மிச்சத்தை வச்சு கொண்டு மிச்சம் ஒரு நூல் மாதிரி ஒரு மூண்டோ நாலா நூலாக அதுக்கு டயருக்கு இருக்குது நூல் இருக்குது. நூலாகவே முடிச்சும் வச்சுருப்பான். முன்னுக்கு முடிச்சு ஒரு 3-4 முடிச்சிருக்கு இடுப்பில் காட்டி வச்சுருப்பான். அவன் அப்பயே ஒரு குழப்படின்னு சண்டைக்கு பயப்பட மாட்டேன். அப்போ அப்போ நான் இயக்கம் ஒன்றும் இல்லை, இயக்கம்ன்ற கதையில் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு அடைக்கலம் கோயிலுக்கு பின்னால் பீரிஸ் போல இருக்குது. அதில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கேன். இவனுக்கு எங்கள் பள்ளிக்கூட சண்டையில் ஸ்கூல்லையும் ஏரியா இருப்பினோம், வெளியிலும் ஏறி இருப்பினோம். அப்போ இவனை அடிக்கிறது ஆக்கள் வரையினோம். படியலாம் எல்லாம் படியலாம் படியில் அடிக்க வரைக்கும் அவனுக்கு தெரியும் நான் வந்து ஷாப்டான ஆளாண்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்டான ஆண்டு. அவன் வீட்டில் நான் போடுறான் செய்துக்கிட்டான் இருந்தேன். வீட்டு சாரத்தண்டு தமிழனே தெரியும். அந்த பிள்ளைய சௌரியமே ஆடு வளர்த்தது பார்த்தீங்கன்னா ஆட்டை கறந்து பால் குடிக்கிற எல்லாம் அதெல்லாம் தெரியும் எனக்கு. அப்போ அம்மாவும் தெரியும், அப்பா எல்லாம் தெரியும், மாணிக்கம் தெரியும். அப்போ இவன் வந்து துடிப்பானா. அந்த இடத்துல குருசாமி என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தால் அவர் கொஞ்சம் தமிழ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் எதிரான ஆள் தான், அரசுக்கு சார்பாக துரியப்பா மாதிரி அந்த எதிராக அவர்கள் தங்களோட கடமையை செய்திக்கணும். அதில் தப்பு ஒன்றுமில்லை. ஆனால் இளம் படிக்கிறதுக்கு அது படியாக தெரிஞ்சு போச்சு. அது எங்களை மாதிரி ஆக்களுக்கு இப்போ தாசன் மாதிரி ஆக்களுக்கு பிரபாரம் மாதிரி ஆக்களுக்கு எல்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் வந்து என்னென்னா அந்த நான் சொன்னேன் நர்சஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது தானே யோசேம்பிர வீட்டுக்கு முன்னால் அந்த கான் பெரிய கான். அந்த சிவரில் எழுதுகிறான் யார் குருசாமியை பற்றி என்ன எழுதுகிறான். நாங்கள் போய் பார்த்துனாங்க குருசாமியை பேசாமல் இருசாமி மற்ற குருசாமி பற்றி என்ன கணக்கு எழுதி கொண்டிருந்தவர். எழுதி கொண்டிருக்க ஆரியோட பக்கமாக ஆமி வந்திருக்கு. அந்த ஆமி ஃப்ரீயாக திரிஞ்ச நேரம், அந்த ஆமட்காரர்கள் அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக திரிஞ்ச நேரம். அப்போ இவன் தனியாக தான் அழிஞ்சிருக்கான். ஆக்கள் போட்டு சொல்லி தனியாக போய் அந்த பேரை பார்த்துருக்கான். அப்போ தூரத்தில் கண்டிருக்கான், எட்டி பார்த்துருக்கான். வாகன சத்தம் கேட்டுருக்கு. ஜீப் தான் ஆமி வந்தது, கலாலேருந்து வராங்க. அப்போ ஃப்ரீயாக ரவுண்ட் அடிப்பாங்க, சும்மா தருவாங்க. நம்பர் 1 கோட்டைக்கு முன்னாடி நம்பர் 1 தவறிலேருந்து குடிப்பாங்க. மற்ற மெலையான் கபையில் அங்கே எல்லாம் சாப்பிடுவான். நான் கிருஷ்ணபவன் அந்த கதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். கிருஷ்ணபவனில் முதல் பிரபாகரனும் சீலன் வந்து என் ஃப்ரெண்டு சொந்தக்கார படியன் தான், திருவண்ணாமலை படியன். அப்போ எனக்கு அவனை சீலன் தெரியாது. அவன் தான் பசீலன், அவன் பேர்லாம் பிரபாகரன். அந்த அந்த கண்ணனை எல்லாம் வீரங்கனம் செய்து பசீலன் செல் எல்லாம் செய்து பசீலன். அப்போ சீலனை எனக்கு தெரியும். சீலனை தெரியுமென்றால் அந்த ஃப்ரெண்டால் தெரியும். ஒருக்கா அந்த சிவன் கோயில் அடிக்கு முன்னால் அங்கே ஒட்டா பிளத்தாண்ட ஒரு அந்த ஒரு கட்டுக்கு போடுற இடம் இருக்குது, முறிவு தருக்கு. அந்த இடத்துல நானும் என் ஃப்ரெண்ட் கிங்ஸ்லி அவர் ஜெர்மனில் மோசம் போயிட்டார். அவர் நானும் போய் கொண்டிருக்கேன். அவர் திருவண்ணாமலை படியன் தானே. அப்போ சீலனை கண்டு கதைச்சி நானும் கதைக்கிறேன். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண சீலன் பேர் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு. எனக்கு தெரியும் ஐயக்கம் அந்த இது கிங்ஸ்லிக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவன் இயக்கம் உண்டு. ஆனால் இவையெல்லாம் முதல் அந்த ஆமி பெராளியிலேருந்து வந்த ஆமிகிட்ட துவக்கு பறிச்சது வந்து கிருஷ்ணா கஃபே. அதுக்கு முன்னால் அதில் வந்து ஆமி வந்து இறங்கி போய் 4-5 பேர் போய் இறங்கி சாப்பிட்டு போட்டு இப்போ டிரைவரும். இது நான் கேள்விப்பட்ட கதை, நான் பார்த்ததில் கேள்விப்பட்ட கதை. இந்த பழைய பாய் கடைக்கு முன்னால் இருந்த கிருஷ்ணபவான் நினைக்கிறேன். அப்போ சத்யஜாந்தி அதில் போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு போட்டு ஒரு ஆமிக்காரன் உள்ள நின்றானா. மற்ற 3 டிரைவர் வந்து மெட்டாக்கிழம்பு வேறு பிரபாகரனும் சீலனும் போய். அப்போ நாங்கள் அப்போ நான் டெலிஃபோன் பண்ணால் வேலை செய்யணும். அங்கேருந்து நாங்கள் இப்போ பாய்க்கடை பக்கம் வந்து கொண்டு இருக்கோம். உடனடி பக்கம் இந்த ஒட்டடின்ற டவுன் பக்கம் வந்து கொண்டு இருக்கோம். அப்போ சுடுபட்டு சத்தம் கட்டி ஆமாட்டு மீன் சத்தம் கட்டி ஜனம் அங்கே இங்கே ஓடிக்குது. அப்புறம் தான் கேள்விப்பட்டது பிரபாகரனும் சீலனும் வந்து ஆமியை சுட்டு போட்டு துவக்கெடுத்து கொண்டு ஓடினாங்க. அந்த கதை இது நான் கேள்விப்பட்ட கதை. அப்போ சரி அது அப்படி அங்கே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் வந்து பெயிண்ட் சிவரில் எழுதி கொண்டிருக்கார். குருசாமி பேசாமி இருசாமி சொல்லி கொண்டிருக்க ஆயிரோடு பக்கம் வந்து ஆமி தான் வந்தது. இவன் நெட்டி பார்த்து கண்டிருக்கான். பிறகு சொன்னவன் பிறவனை பிடிச்சி ஏழால் கொண்டு போட்டு பிறகு ஓனிங்களெல்லாம் வெளியில் விட்டு அவங்க ஆயுதம் இல்லை தானே எழுதினா தானே. அதில் பெருசாக தொடங்கல நேரம் ஸ்டார்டிங் தொடங்கல 77 அந்த முதல் அந்த டைம் தான் அந்த இன்பம் செல்வத்தை எல்லாம் கொண்டே யார்
யார் பெஸ்டியாம்புள்ள குரூப் கொண்டே இன்பத்தை தான் இரவு வந்த வெஸ்டியாம்புள்ள குரூப் ஏற்றினதான் ஏற்ற இன்பத்தில் மனுஷன் தான் தம்பியாரப்பா செல்லும் அவர் தனியாக போகிற நீயும் போகிறான் 2 பேரையும் கொண்டே மண்டை அந்த ரோட்டில் வச்சு சித்திரவதை பண்ணி ஆணுறுப்பை வெட்டி வாய்க்க வச்சு அதில் ஒரு கொடுமையான கட்டம் உண்டு. இதில் 83 முதல். அப்போ இவர் நான் சொல்கிறேன் இந்த கதைக்கு வரேன், மாணிக்கம் தாசன் இவர் எழுதி கொண்டிருக்கா. அங்கே வெடிச்சதை கண்டிருக்கார். ஒரு ஜீப் லைட் தான், ஜீப்புன்னு தெரிஞ்சு இவர் ஜீப்புன்னு தெரிஞ்சு வச்சா டிராக்டர்னு நினச்சிட்டார். ஜீப்பண்டா பறந்துருப்பான், டிராக்டர் பரவாயில்ல விடப்பட்டு சொன்னோம். டிராக்டர் போட்டு தான் இவர் பேசாமல் திருப்பி வெளியே வந்துருக்கார். அவன் தூரத்திலே லைட் ஓப்பன் பண்ணி போட்டான். தெரிஞ்சிட்டு ஒன்றும் எழுத்து ஏதோ நடக்குது ஒன்று காணுக்க. அப்போ அந்த இயக்கம் அப்படி இப்படியாண்டு கொஞ்சம் சிவகுமார் சைன் அடித்த நேரம் விரும்புகிறாரு போய் பார்த்தோம். அப்போ அந்த நேரம் கொஞ்சம் அப்படியே சரசரப்பாக போயிருக்க நேரம். அப்போ விளங்கிட்டு அவன் லைட் ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி போட்டு வந்திருக்கான் மெதுவாக. வந்தால் வேறு கை மேமாக பிடிச்சி அடையேற்றிட்டாங்க. அப்புறம் அப்படியே போய் பார்த்தா அவனோட நிறைய எழுதியிருக்கான். அதில் இப்போ ராமியில் பிடிச்சி வச்சுருந்து அந்த நேரத்தில் அடித்தாலும் உதச்சாலும் தெரியல விட்டுட்டாங்க. விட்டு பிறகு அவன் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் உபயோகம் கொண்டு பிறகு அவனை கொண்டு அந்த 83 கரவார நேரத்தில் கொண்டு இவனை பர்டிகுலர் ஜெயிலில் போட்டதாக்கும். பர்டிகுலர் ஜெயிலில் இவனும் அங்கே வெளிக்கடைக்கு இருந்தவன். குட்டிமணி தங்கச்சாக இவன் வெளிக்கடைக்காக இருக்கான். இவன் அங்கே தம்பனை சைமன் ஆக்கள் எல்லாம் இருந்தது. பெரிய தம்பனை சைமன் அவரும் ஆக்கள் இருந்தவர். அந்த சைமனை கதையில் சொன்னவர் நான். அப்போ இவையெல்லாம் அந்த சாப்பாட்டு பீங்கான அலுமினி பீ இப்போ தான் சில்வர்ன்னு சொல்கிறேன் பார்க்கையில். அலுமினியம் தட்டு தான் சாரி அதை மறைச்சி தான் அதை கூறாக்கி தான் அந்த தங்களோட செல்லை துறக்க விடாமல் தாசன் மாணிக்கம் அவள் கொஞ்சம் பேரை காப்பாற்றினேன். அப்படி காப்பாற்றினா ஃபைட் பண்ணி கொண்டு வந்து தப்புனது. பிறகு அந்த 87 கலர் அந்த வெளிக்கடை இதுக்கு பிரச்சனைக்கு பிறகு அந்த தமிழ் கைதியெல்லாம் அங்கே பெட்டிக்குள்ளே மாற்றியாச்சு. பெட்டிக்குள்ளே மாற்றிக்கு வந்து பிளட் போய் அங்கே அதில் பிளட் ஆகணும்ல இருந்தவங்க அவையில் மீட்கிறது. அப்போ தாசன் மாணிக்கம் பிளட் இல்லை. அவையில் பிளட் மீட்டுற டைமில் தாசன் மாணிக்கம் நிறைய உதவி இருக்கிறான். அதோட தாசன் மாணிக்கம் பிளட்டில் சேர்ந்து பிறகு நோமல் குருவாக இருந்து பிறகு பொறுப்பாளர் வந்தவன். அவனை நான் கடைசியாக ஒரு காக்கான்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவன். டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் பண்ண மைக்ரோ ஸ்டேஷனுக்கு டவர் இருக்குது பண்ண அதில் நான் அங்கே வேலை. அப்போ அதுக்கும் படியால் வாரான் வந்து போட்டு என்ன படியோட வந்தவன் ஆயத்தோட யூனிஃபார்மோட என்ன கண்டு போட்டு என்ன கண்டா நான் அடையாளம் காட்ட விரும்பவே இல்லை. நான் தானேன்ட்டு சின்னப்படியில் சந்திச்சாக்கள் தானே எனக்கு தெரியும். மாணிக்கதாசன் அவன் போகிற அவசரத்தை என்ன கவனிக்காம இல்லை. நான் படியால் ஏறிவார். அவன் ஏறி வந்தோடனே நான் படியால் இறங்கி கொண்டுருவேன் 1ஆம் மாடியில். அவன் ஆஃபீஸில் அங்கே இன்ஜினியர் பார்க்க போனவன் அவர் போனான் வந்துட்டு போனான். அதுக்கு பிறகு கடைசியாக கண்டது பெரிய தம்பனையில் 1ஆம் கோஸ்வே இருக்குது. அந்த 1ஆம் கோஸ்வே நான் அங்கே பண்டிஜாம்பாக்க நடந்து வந்தோன்னு இருக்கு. பண்டிஜா எனக்கு வெளியே தானே யாழ்ப்பாணத்துக்கு போனால் காடு வெளியே திரிக்கிறது அது சேட்டையெல்லாம் உண்மையால் பிடிக்கிறது தடம் வைக்கிறது உருவம் பிடிக்கிறது அந்த விளையாட்டு தான். ஆமை பிடிக்கிறது அந்த இது சட்டம் ஒன்றும் வரையில் ஆமை மீன் பிடிக்கிறது அந்த வேலையில். அப்போ நான் மூலாங்கோஜ் நடந்து கொண்டு போகிறேன். தாசன் மாணிக்கம் டிரைவிங் சீட்டில் போகிற படியல் பின்னுக்கு 2 சீட்லேயும் 4 பேர் அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இவன் காலை ஜீப்பு வெளியே ஒரு காலை வச்சு கொண்டு போகிறான். நான் என்ன அடையாளம் காட்டையில் முதலங்க இப்போ என் வில்லங்க தெரிஞ்சு நல்ல இயக்குவாக்கள் இல்லை. அவனை கடைசியாக கண்டான் அதுதான். அது பிறகு காணே இல்லை. அப்புறம் இவன் வவுனியால் பொறுப்பாரில் வந்து கடைசியாக ஏதோ அவங்க இயக்க முதல்லே சிலிண்டர் கொண்டு வச்சு அவனை கொண்டாண்டெல்லாம் கதை வந்து ஜனவரி அது ஒரு பக்கம் விட்டு கேட்டோம். சரி இப்போ லைப்ரரிக்கு வருவோம். அப்போ இந்த நான் சொன்ன மாதிரி மேலே 6 மணி நாவலர் பக்கண்டு எழுதணும்னு பிளான் பண்ணி கொண்டிருக்க அந்த இரவு தான் லைப்ரரி எரியுது. அதான் சொன்னேன் இந்த லைப்ரரி எரிஞ்சிருக்கான்னு சம்மந்தம் ஒரு கதை இருக்குன்னு அன்றைக்கு லைப்ரரி எரிஞ்சிட்டு எரிஞ்சோட அப்புறம் அதோட ஆமியனை அலர்ட் ஆகி போலீஸனை அலர்ட் ஆகி அப்போ இனி அதுக்கு பிறகு நாங்கள் கொண்டு இரவு தெரிய மீறாது விலங்குமாக வந்துட்டு அதோடு அந்த எல்லாம் கைவிட்டாச்சு. அப்போ திருப்பி 77ஆம் ஆண்டு
அரண் தியேட்டர் ஒழுங்கே மூத்திர ஒழுங்கேன்னு சொல்லுவாங்க. டவுனில் இருந்து முடிய கோயில் பக்கத்தில் ஒழுங்கேன்னு இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ போலீஸுக்கு ஏதோ அடித்தது, அந்த தமிழ்நாடு மாநாடு சுட்டது அந்த கொதிப்பு ஒரு பக்கம். அதில் இருக்க ஜீப்பில் அப்போ நான் போலீஸ் ஆர்மியில் நோமலாக தெரியும் நேரம் ஜீப்பில் டேங்கு உண்டு. நாங்கள் காணையில் எந்த ஒன்றையும் காண ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஒன்றையும் விலங்கி கேன ஒன்றையும் காண ஜீப்பில் தெரியாக காண்டிருக்கேன். ஆமிக்கான சாப்பிட வர்றது, அந்த ஜாரியம் குடிக்க வர்றது திரிவாங்களா அங்கே வந்து சும்மா திரிவாங்க. அப்போ அந்த மாநாட்சி தமிழ்நாட்சி மாநாட்டு பிறகு அந்த மூத்திர ஒழுங்கேக்கில் போலீஸ் எஸ்ஐ இன்னொரு 3 பேர் 4 பேர் ஜீப்பில் வந்து ஏதோ இன்னும் நடந்திருக்கு, முருகன் நடந்து போலீஸுக்கு அடிச்சிட்டாங்க. போலீஸ் அதுக்கு பிறகு அடி பண்ண பிறகு அங்கே யாழ்ப்பாணம் கோட்டைகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து சிங்களாக்குள்ள வந்து அதுக்கு பிறகு தான் பாய்க்கடையெல்லாம் அடித்து உதச்சி பூபால் சிங்கம் புக்டி பாந்தெல்லாம் எல்லாம் அரிச்சு மற்றது அதை எரிக்க முடிய எங்களோட படியலும். அப்போ நாங்கள் இதில் ஈடுபாடே இல்லை, நாங்கள் என்ன வடிவாளர் கொஞ்சம் விளம்படியல் எங்களோட விளம் மண்ணாக்கலன்னு சொன்னாங்க. அவங்க வந்தான் குழம்பி அடித்து அந்த ஸ்ரீசேனா புக் டிப்போ மற்றது சிங்கள அங்கே கடையில் போய் நாங்கள் பாலும் பருப்பு நான் சாப்பிட்றேன். சிங்கள கடை அது நான் உடைச்சி அதெல்லாம் சீர்க்கக்கூடாது. லைப்ரரி அடிச்சேன்னா சிங்கள புத்தக கடை அடிக்கல நியாயமாக, லைப்ரரி அடிச்சே தப்பு. ஸ்ரீசேனா புக் டிப்போவில் வந்து என்ன விற்றோம், தமிழ் புத்தகம் தான் விற்றோம். இந்த லைப்ரரி அடித்தது தப்புன்னு சொன்னால் அந்த ஸ்ரீசேனா புக் டிப்போ அது அவன்கிட்ட இருந்தவனுக்கு தமிழ் புத்தகங்கள். சிங்கள ஆமி என்ன செய்திக்குது, போலீஸ் என்ன செய்திக்குது, பூவால சிங்கன் புக் டிப்போ எங்கள் தமிழ் புத்தகம் இருக்குன்னு. ஸ்ரீசேனிடம் தமிழ் புத்தகம் இருந்தது, லைப்ரரி அடிச்சா தப்பாண்டா அந்த புத்தகத்தை ஆமி அடித்த போலீஸ்காரன் பூவால் சிங் அடி அடிச்சேன்னு சொன்னால் ஸ்ரீசேனா புக் டிப்பா அந்த பொடி அடித்தது தப்பு தான். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வெடிவாளர் எல்லானே எல்லாம் எரிச்சு முடிஞ்சு போச்சுன்னு விடுப்பை பார்க்க போகிறோம். அப்போ யாழ்ப்பாணம் அந்த புதிய மார்க்கெட் கட்டுப்படையில் அதுக்கப்புறம் புது மார்க்கெட்டை பழைய மார்க்கெட் பாய்க்கடை எரிச்ச பிறகு தான் அந்த புது மார்க்கெட்டை கட்டுப்பட்டது. அப்போ பழைய மார்க்கெட் எரியக்க அந்த நேரத்தில் ரோசக்காண்டு ஒரு தவறான பொம்பளை எங்கே கொய்யா தோட்டத்துக்கு அவள் வெளிநாட்டு போயிட்டு வந்தவள். அவளோட வீடு தெரியும், ஒரு பூஜா கல் வீடு. அங்கே வந்து இந்த பொம்பளையில் இளம்பட்டையில் வச்சு விபச்சாரம் ஓப்பனாக இருந்த நேரம் வந்த நேரம். அப்போ அவர்கிட்ட புருஷன் வந்து அவர் ஒரு மெயின் சொப்டான ஆள்தான். அவர் ஒன்றும் செய்யலாம், மெனிக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவரை காசு பேர் குடிச்சு திரிக்கிறாள். அப்போ அவர் அந்த போலீஸ்கார்டு அம்பிட்ட நேரத்தில் அவரை தூக்கி பாய்க்கடையை போட்டான், எரிக்கிற பாய்க்கடையை. அதில் ஒரு செத்து போனேன்னு கிடைப்பட்டேன். அப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் படியில் பார்க்க போவேங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம், சங்கரன் கோப்பிட்டே நிற்கிறோம். படியில் பெரிய எங்களுக்கு முன்னால் வளர்ந்தபடியில் நாங்கள் இங்கே வடிவில் விடுப்பு பார்க்குறோம். அந்த நேரம் போலீஸ் வந்துட்டு சுபாஷ் கவே பக்கம் போலீஸ் அங்கே நிற்கிது. போலீஸுக்கு கல்லால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலஸ்தீன ஜனங்கள் கல்லறிஞ்சவர் நாவிக்கறிஞ்சவர் இவர்கள் கல்லறிகிறாங்க. நாங்கள் விடுப்பு பார்த்து நிற்கிறோம். அப்போ தான் டியர் கேஸ் மோமெல்லாம் பார்த்துட்டு அடிச்சு விட்டான். அப்படி ரோட்டால் சிரிக்கணும் வந்துச்சுது. வந்தால் நாங்கள் எல்லாம் படியெல்லாம் அந்த கடைச்சி வரைகளுக்கு அந்த தான் கடையெல்லாம் இருந்தேன். குணசேனா கடை இன்னும் தமிழ் கடையில் இருந்தேன். அந்த இதுக்கு ஒழிஞ்சிட்டோம். அப்போ போலீஸ்லாம் மும்மரமாக நிற்கிது. போலீஸ்லாம் சுடவே இல்லை, டியர் கேஸ் அடித்தவங்க இவங்க போத்தில் வருகிறாங்க, கல்ல வருகிறாங்க போலீஸுக்கு. அப்போ தான் முதல் நாங்கள் கேள்விப்படுற சத்தம் கேள்விப்படிச்சு கேட்டுச்சு வித்தியாசமாக. ஏதோ ஒன்று வருதுன்னு தெரிஞ்சு எனக்கு பெருசாண்டு வருதுன்னு அப்படியே தெரியுது. அந்த சத்தம் முகமெல்லாம் அங்கே ஆகிறோம். அப்படி பலாளிக்கில் நின்று கேட்கிறேன். அந்த ஆமியை உடம்புலேருந்து வரையிலாம் எமர்ஜென்சிக்கு நின்றுதான். டேங்குகள் எல்லாம் அந்த கோடிக்கூட அந்த டயர் போட்ட அமர்கார்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுகள் அப்படியே அப்போ தான் முகமல் பார்க்குறோம். முகமல் பார்க்குறோம். எது அந்த டேங்குகள் எல்லாம் வந்து அந்த போலீஸ் பார்க்க இறங்கி நிற்கிது. அவனும் உடையில் நிற்கிறான். போலீஸ் ஜீப் முன்னுக்கு நிற்கிது. அதுக்கு பின்னால் அந்த சுபாஷ் கே பக்கம் எல்லாம் டேங்குகள் ஆமி வந்துட்டான் ரெடியா. ஆனால் சுடையில் இப்போ கல்லறியை நிப்பாட்டியாச்சு. கல்லறி ஏதோ புதுசாக எல்லாம் இருக்குது. போலீஸுக்கு மேலே புதுசான வந்து நிற்கிது. அதில் எங்களுக்கு மூத்த படியெல்லாம் பயந்துட்டாங்க. நிப்பாட்டிலாம் பார்த்து கொண்டு நிற்கிறோம். அப்போ அமுதலிங்கம் பாரர் காரில் வந்து இறங்கி ஆமியோட ஏதோ கதைச்சார். நாங்கள் பார்த்து கொண்டு ஆமிக்காரன் புட்டான் ஒரு அடி வந்து சோக்கையை போச்சு. அமுதலிங்கம் முன்னேறாக பார்த்துனாங்க. புட்டான் ஒரு அடி அமுதலிங்கத்துக்கு
யார் கூட்டணி எம்பிக்கு தமிழிசை கட்சி அவர் அந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவருக்கு விட்டு அவர் அடி அவருக்கு அது அதோட ஜீப்பத்தில் போயிட்டார். அவருக்கே அடி விழுதுன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுதான்னாங்க. அதோட நாங்கள் பாய்க்கடைக்கு அங்கே பாய்க்கடை அங்கே எரிஞ்சோன்னு இருக்குது. ரெண்டாலும் பாஞ்சு ஓடிக்கிட்டோம் முக்கியம். சும்மா அது வெடிவாள் மாதிரி அவர்கள் பெரியாக்கள் கல்லறிஞ்சு போத்துல எறிஞ்சு அதுக்கு பின்னால் நாங்கள் வேடிக்கை பார்த்தாக்கலான்னு நானும் என்ன ஃப்ரெண்டும் ஓடி தப்பிட்டோம். தேவையில்ல வேலையெல்லாம் நான் தப்பிட்டோம். அப்போ இந்த லைப்ரரிக்கும் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் இதான் சொன்னது. நாங்கள் எழுத போனது தம்பர் பிளக்கண்டு. அப்போ எங்களுக்கு சைவத்தமிழில் ஒரு பற்று தான். சைவத்தமிழோட சும்மா இல்லை, ராவனுடைய வழியில் வந்து வீரமர திராவிட சைவத்தமிழர் சொன்னாங்க. திராவிடம்ன்றது திராவிடம் பெற திராவிட கட்சிகள் பெற அது அரசியல் விளையாட்டு. தமிழை வச்சு அரசியல் நடத்துகிற மாதிரி, தமிழ் நம்ம அரசியல் நடத்துகிற மாதிரி அது ஒரு தந்திர விளையாட்டு. அது விடுங்க. ஆனால் உண்மையாக திராவிடம் நான் வந்து ஏற்கனவே முன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். நான் இலங்கையிலிருந்து இமயமலை மட்டும் திராவிட மண் தான். திராவிடம் வாழ்ந்த இடம் தான். அதில் அந்த திராவிடன்னு சொன்னால் திராவிட மொழி குடும்பம். அது எல்லோரும் வரும். தமிழ் வரும், தெலுங்கு, கேரளா, மலையாளம், மற்றது எல்லாம் ஒரு மொழி குடும்பம் கனவேர் இருக்கணும். அப்போ இருக்கப்போ தான் ஆரியர் வந்து கணவாய் வழியால் இந்த கணவாய் வந்த அது பேரும் வருது இல்லை, ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வருது இல்லை. அந்த கணவாய் வழியில் வாராங்களோ அவங்க ஆரியர். அவையில் வந்த பிறகு தான் அவையில் கொஞ்சமாக இடத்தை பிடிச்சி எங்களை சைவாக்கள்கிட்ட யாகங்கள் வழியில் அதுக்கு மேலே சைவாக்கள் நெருப்பை வச்சு விளையாடுற விளையாட்டுகள் இருக்குது. அந்த கற்பூரம் கொளுத்துறது, நெருப்பை கார்த்திகை தீபம் அது இதெல்லாம் வச்சு அவங்கள அதை பிடிச்சி கொண்டு அவங்க ஒரு சமயம் மட்டும் தாங்க இந்து சைவ சமயத்துக்கு அவங்களுக்கு போட்டு இந்து சமயம் மாற்றி அது வேறு டொமினேட் பண்ணிக்கொண்டு வந்தால் இப்போ எல்லாம் அதை நம்ம பிடிச்சி கொண்டு இப்போ சைவ சமயம் தெரியுது. அந்த 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 ஆரியத்தில் என்ன எங்களை வீரமர திராவிட சைவ தமிழ் கோட்டையை ஆரிய கடப்பாறை, அது பாஜக கடப்பாறையை கொண்டு உடைப்பேரண்டு ஒருவர் தமிழகத்தில் ஒரு கத்தி இருக்கிறார். கத்திக்க பேரை அவர் காய்ச்சிருக்கார். அவர் வந்து பாஜக குஜராத்தில் எங்கேயோ ஒரு மேடை போட்டு அவர் மோடிக்கு ஆதரவாக கதைச்சால்தான் அவர் வந்து தந்திரமான ஆள். சும்மா அவருக்கு இந்த பிரபாகரன் தான் எங்கள் தலைவன் சொல்லி என்ன வேண்டும். அது இலங்கையாக்களுக்கு சரி, ஓகே, வெளியின புலம்பெயர்ந்த நாடுகளையும் சரி. பிரபாகரன் வந்து அந்த கத்துறவருக்கு தலைவன் இல்லை. அவருக்கு தலைவர் வேறு யார் கனவேர் இருக்கணும். பெரியார்னு சொல்லி கொண்டு வந்தான், பிறகு ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டு வந்தான். பிறகு சீப்பா பாப்பனாயிரம் பாப்பனாயிரம் ஒரு அவர் தான் தமிழ் என்ன நாம் தமிழர் கட்சியை உருவாக்குனவர். அப்போ 63 தொடங்கி இப்போ இந்த 73 அவர்கிட்ட அந்த நாம் தமிழர் கட்சியை மூடிட்டார். அது 73 நாம் தமிழர் கட்சி டேட் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆக்ஷனும் இல்லை. பிறகு 2009 வந்தோடனே இவன் தந்திரமாக அதை பழைய இதை எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சின்னு வந்து எங்கட இனத்தை வச்சு எங்கட இனம் என்ன ரத்தம் சிந்தி அப்படி சரி போன எங்களோட உடலை அங்கே ஜனங்களோட உடலை வச்சு இவன் ஒரு தந்திரமான கதையை வச்சு அது ஜனம் புத்தி மயங்கின நாட்கள். அவன் தந்திரத்தில் அந்த பாரதி ராஜா, மணிவண்ணன் எல்லாம் ஸ்டார்டிங்கில் கன பேர் இவன் நம்பினது. இவன் உண்மையான உணர்ச்சி அணிக்கிறான். ஆனால் இவன் தந்திரம் புறாவன். இவன் எப்படியும் பிழைக்கிறதுக்கு போனால்தான் மெனோஜ் வேண்டி இருக்கிறாரே கைத்தடியாக பெரியாட்ட கைத்தடின்ற ஒரு யூடியூப் வச்சுருக்கார். அவர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன் இவற்ற திருதாளங்கள்லாம் தெரியும், வெளிப்படுத்தியிருக்கார். கடைசியாக இவரே சொன்னவர், இந்த மேனேஜரோட தம்பிக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, என் தம்பி என்ன இப்படி பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அவனை என்ன வீட்டை குற்றமெல்லாம் ஆதாரமாக காட்டினான். நாங்கள் அதுக்கு முதலே ஒரு 7-8 வருஷத்துக்கு முதலே யூடியூப் ஃபேஸ்புக்கில் பதிஞ்சது இவர் நம்பிக்கையான ஆள் இல்லைன்னு. அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லியிருந்தேன், இவற்றை நாம் தர்ம கட்சியை வந்து சாட்டை துறமுறை தான் டேக் ஓவர் பண்ண போகிறான். சரியா, அவன் வந்து அட்டாசம் பண்ணுவான். இப்போ கொஞ்சம் வருஷம் முடியும் நாங்கள் சொன்னாங்க, நடந்துருக்குது. அதுக்காக நான் பெரிய தீர்க்கசி நான் சொல்ல இல்லை, இதுதான் நடக்குது. இவங்க வந்து ஒரு கொள்கை இல்லாதாக்கள் அந்த பெரிய ஆயுதம் தூக்குன குரூப்பே 2 அப்படிங்க கருணா பிரபாகரன். இதுகள் இருந்துச்சு வாய்ச்சாவடா இல்லாது இதுகளுக்கு சிம்பிளாக போயிடும், பிரிக்க தெரியும். இதெல்லாம் இவனை பின்னா தெரியலாம். இந்த இலங்கை அந்த எங்களை மக்களை வச்சு ரத்த பணத்தை அந்த சாப பணத்தை தின்றதுக்காக தான் இவன் கூட்டமே தவிர
வேறு உண்மையாக ஒன்றும் இல்லை அங்கே. இந்த ஒரு நேரத்தில் வந்து திமுக சத்தம் போட்டார். அப்புறம் பார்த்தா திமுகவோட போய் பக்கத்துலேருந்து கேட்குறார். பெரியார் தூக்கி காய்ச்சா பெரியார் பேசினார். இவர் ஒரு நிரந்தரமான கொள்கையில் ஆள் இல்லை. இவர் ஆண்டபடி இந்த தமிழ்னு கேட்குறார். திருவள்ளுவர் வந்து தமிழ் தானே. அவர் எழுதின குரல் தான் கல் உண்ணாமை. அதை மதிக்காமல் கள்ள குடிக்கும் பனியில் ஏறி கள்ள ஜீவனை அந்த கள்ள கடையத்தோட கொண்டு கத்தி கொண்டிருக்கேன். அப்படின்னா பிறகு தமிழர் திருவள்ளுவர் சிலையை அந்த திருவள்ளுவரை எங்களோட எல்லாரையும் ஒத்துக்கொள்ளும் இல்லை. எங்களை தமிழாக்கள் தான் வெளியில் புறமேல் நாட்டுக்கு தமிழாக்கள், இலங்கையிலுக்கு தமிழாக்கள் இந்த திருவள்ளுவர் சோத்துக்கு ஊறுகா மாதிரி அப்பப்போ தொட்டு போட்டுருது. இந்த கல்லுக்கடை திறக்கணும்னு சொல்லியிருக்கலாமே. திருவள்ளுவர் சொல்லியிருக்கா கூடாண்டு எடுத்துக்க பய முடிக்கணும் தான். அதே ஏனுங்கிற தமிழாக்களே படிச்சிருங்க. அந்த நித்தியக்கணக்கிட்ட தானே கல்லுக்கடை பக்கம் போய் காலை பிடித்து கெஞ்சுகிறேன், கல்லை குடிக்கக்கூடாது, குடித்தா கை கால் உடைந்திடும், நெஞ்சும் வறண்டிடும் இந்த கல்லாலேன்னு சொல்லிட்டு. கல் வந்து பேட். கல் வந்து ஏற்கனவே வதஞ்ச மாதிரி அது முழங்கால் மூட்டெழுக்க கூடாது. முழங்கால் மூட்டெழுக்க கூடாது கல். சாராயம் அது என்னத்தை தயாரிக்கானவங்க வைன் எந்த தயாரிக்காது தெரியும். அது கொஞ்சமாக குடிச்சா போகிற கல்லை மிறந்தால் கூட குடிக்கிறார். கல் தவிர நேரம் நாங்களும் போய் குடிச்சாக்கலாம். சின்ன போய் வேலையை சேர்ந்த பிறகு அதில் போயிருந்தால் சந்தோஷம் தான் இருக்குது. என்ன பழைய கதை வச்சுருமே நாங்கள் இது கேட்குறது. அந்த இரத்த வறுவல், உருளைக்கிழங்கு சம்பல் நல்லா இருக்குது. கல்லையும் குடிச்சு ஆனைக்கோட்டையிலும் போயிருந்து குடிப்போம். அது ஒரு அனுபவங்கள்லாம். ஆனால் அது அறியாமல் செய்த விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்கள் இந்த 77ஆம் ஆண்டு தமிழரசு கூட்டணி தமிழரசு கட்சி வச்ச கூட்டத்தில் நாங்கள் பெருமாள் கோயிலில் நாங்கள் இருந்து இளம்படியெல்லாம் அந்த கூட்டத்தை கேட்டு கொண்டிருக்கணும். பெருமாள் கோவிலுக்கு இப்போ நேராண்டா இடப்பக்கம் மேடை போட்டுருந்தது. அதுக்கு ஒரு அந்த மிரண்டலுக்குலாம் மேடை போட்டு இரவு நாங்கள் கேட்டு கொண்டிருக்கோம். அப்போ அது காசி ஆனந்தன் மற்றது இன்னும் கொஞ்சம் புரட்சியான ஆட்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கணும். எல்லாம் கேட்க எங்களுக்கெல்லாம் சும்மா இந்த சீமாண்ட கதையை கேட்ட மாதிரி தான் வெங்கையமக்கார மாதிரி அப்படியே கதையில் கேட்க உணர்ச்சியான எங்களுக்கு அந்த மாதிரி வந்துச்சு. என்ன அதில் பொங்கி எழுந்தபடியில் இயக்கமே போகாமல் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்போ இயக்கமெல்லாம் ரெடியாகி கொண்டு நான் தாசன் மாணிக்க காலத்திலே ததம்பி கொண்டு வந்த நேரம் தான். அப்போ இயக்கம் மட்டும் போவோம். பிளாட் ஒரு பக்கம், டெலோ ஒரு பக்கம், விபிஆர் அப்படின்னு போயிட்டாங்க. எல்டிடின்னு சொல்லி இனி எல்டிடிக்கு ஜெயிக்கிறேன்னு சொல்லி இலங்கையிலேருந்து ஆக்களை கூட்டிக்கொண்டு போர்டில் ஓடிக்கொண்டு போய் அங்கே போய் கேம்பில் ட்ரைனிங் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் தெரியும் தாங்க எல்சியில் தாங்கள் பிளாட்டில் இருக்கிறோம்னு சொல்லி அப்படி எல்லாமே நடந்தது. அது வந்தாக்கள் சொன்னது தான் ஊருக்கு வந்த கதை தானே. இதெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. எல்லாம் செவி வழியாக வந்த கதையெல்லாம். அப்போ இவங்க இப்படி கூட்டணி வச்சு காய்ச்சோன்னு எனக்கு வந்துச்சு எண்ணம். வந்தோன்னே அந்த கூட்டணிய வீட்டை அந்த எங்களை வீட்டு மேலே அந்த விறகட்டை தூக்கு வேண்டி போடுறது. ஒரு தூக்கு 2 தூக்கு வேண்டி போனோம். ஒரு படியன் வந்து வெட்டுவான். அவன் நல்ல அப்போவே அவனுக்கு 6 பேக். அவன் வெயிட்ஸோன்னு மடிக்கிறே இல்லை. ஆக அவன் விறகு ஊற்றுறாங்க. அவன் அப்போ ஒரு சின்ன இளம்படியன். நான் சின்ன படியன், நான் இளம்படியன். அவன் 6 பேக். அவன் அந்த விறகு கொத்து இடத்துல விறகு கட்டை இருந்து அதை எடுத்து நெஞ்சில் நான் உதயசூரியனை கிழிச்சேன். ரத்தம் வருகுது, ஆனால் கிழிக்கிறேன். அந்த இவன் செய்த வேலை நான் செய்த அந்த மோட்டு தானே அதை உண்டு தான் இவங்களோட கதையை நம்பி படியில் போய் இயக்கத்தை சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து ஒரு கடைசியாக அவ்வளோ உயிர்மேனியும் அந்த பிள்ளைகள மானம் எல்லாம் போய் என்ன அது ஒரு கவலை பற்றியான கவலைக்கிற விஷயம். என்ன எங்களோட சேனம் அவலைப்பட்டு 32 வருஷ போராட்டம். நாங்கள் அதில் சம்மந்தப்பட்டவும் இல்லை, சம்மந்தப்படாமல் இல்லை. தமிழருக்கு ஒரு பக்கம் அது ஆயுதம் ஏந்தாட்டிக்கும் ஒரு பக்கம் ஆதரவு இருந்தது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆதரவு கொடுக்கல. ஏனெண்டா நாங்கள் சொன்னேன், நான் டெம்பிளோட இருந்து டெம்பிளோட இருந்து நான் வேலைக்கு இங்கே முளவேடியில் எல்டிடி கூட்டம் வச்சு கொண்டிருக்கு. ஏதோ உண்ணாவிரதாமல் என்ன பண்ணுறோம். இப்போ சைக்கிளில் நான் வேலைக்கு வர 8 மணி வேலையை போனோம். வேறு என்னையும் பிடிச்சி சைக்கிளில் நிப்பாட்டி போட்டு கூடுதலை 2 விட்டாங்க. எனக்கு சம்பந்தமே இல்லை. சரிங்க, எனக்கு சம்பந்தமே இல்லை. நான் வேலைக்கு போகணும். நான் சொன்ன அண்ணன் நாங்கள் வேலைக்கு போகணும் விடுங்க எங்களேண்டு. இல்லை நீர் இங்கே உணவுல 2 அதோடு எனக்கு ஏற்கனவே சம்மந்தமே இல்லை. கொஞ்சம் பிறப்பு வந்த ஆயுத கும்பலில்
அது மாத்திரமில்லை, இந்த டெலாண்டு சொல்லி டெலாண்டு இந்த மர தேவரிகுள பக்கம், தேவரிகுளம் மட்டும் மருதங்குழி பக்கம் எங்கள் மதுரை பிள்ளையாள் பக்கம் வந்து குரூப் பண்ணுவாங்க படிக்கிறது. அவங்க வேறு இந்த கசிப்பை ஒழிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. அப்போ நாங்கள் இரவு ரக்கார் ரோட்டில் வந்து கொண்டு நானும் ஒரு படிக்கின்ற சைக்கிளில். அப்போ இவங்க வந்தாங்க, தோகடம் வந்தவங்க வந்து என்னட்டு இங்கிட்ட அங்கிட்டான் கேட்ட மரியா கிட்ட தான் வேறு மாதிரி இருக்குது. இப்போ தோகடம் வந்து டேய் இங்கே எங்கே கசிப்பு விற்கிறாங்க அப்படி தான் கேட்டாங்க. நான் ஏன் போய்ப்பேன் என்னடியா கேட்குறேன், என்னடியாண்டா கேட்கு அப்படி தான் ஆத்திரம் எனக்கு, என்னத்தையடா கேட்குறேன். சரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு விலங்கு வர போகுது. அவங்க போய் அங்கே போய் அந்த கசிப்பு எடுத்து போகுது, பானை சட்டியில் உடைச்சி சத்தம் கேட்குது. பிறகு நான் டெம்பிள் ரோடில் வீட்டுக்கிட்ட சைக்கிளில் வரேன், வந்து இந்த போகிறேன் அணிவந்தாங்க நிப்பாட்டி இறக்கியாச்சு. நான் அவங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனை வந்து கசிப்பை கேட்டது. உடனே கதையை மாற்றி விட்டால் இவன் தான் ஆமிக்கு டிப் கொடுக்குறவன் ஏற்றுக்கணும். அன்றைக்கு நான் போயிருந்தால் வருது சுட்டும் இருப்பாங்க இல்லை இல்லை. அது ஆண்டவருக்கு கிருப்பை தான், நான் நிர்மூலமாக ஆமி இருக்குது, ஆண்டவருக்கு கிருப்பை தான். அப்போ இந்த வீட்டுக்கு முன்னால் வச்சு அந்த வீட்டுக்கு நாங்கள் இருந்தது வீட்டுக்கு முன்னால் வச்சு சிவரோடைய சாத்தி கொண்டு என்னை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக நிற்கிறான். தங்கச்சி வந்திக்கிறாள் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு விடாமல் நிற்கிறாள், இவங்க நிற்கிறான். இப்போ கோட்டைக்கு ஆமி வலிக்கட்டுது. இந்த ஆண்டவர்கிட்ட கிருபையில் ஆமி என்ன காக்கேன்னோ ஆண்டவர் நன்றி கொடா நன்றிகள். ஆமி வலிக்கட்டோன்னே ஆமி வலிக்கட்டும் சென்ட்ரி அடிப்பான் தானே எங்கள் செல்லுன்னா கிரைண்ட் அடிப்பான். முதல் சேரன் அடித்தவங்க, பிளட் அடித்தவங்க, பிளட் எல்லாம் அடித்தவங்க. பிறகு நைட்டில் ஆமி வலிக்கிறான்றதுன்னா கிரைண்ட் அடிக்கிறான். கிரைண்ட் அடிக்கணும் உடனே அவங்க விட்டுட்டு சென்ட்ரிக்கு பார்க்க போகணும்னு ஓடிக்கிட்டாங்க. பிறகு விடிய வந்து மன்னிப்பு கேட்டவங்க, இந்த தம்பியை இவர்கிட்ட அண்ணாவா இவர் சொல்லினாங்க தெரியாது நடந்து கொஞ்சம் வேண்டி போயிட்டாங்க டெலாக்கு. அப்போ அப்படி இயக்கங்களை ஒரு பிரிஞ்சிக்க நாங்கள் அவங்களுக்கு ஆயுதம் தூக்கினா நான் உரகட்டையால் நெஞ்சில் சூரியனுக்குறது தான் கணக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கான விஷயம் இருக்குது. மற்ற நான் சொன்ன இப்போ தாசன் மாணிக்கம் உண்டு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து ஜெகநாத், அவர்கிட்ட தம்பியை தான் இந்தியன் ராணுவம் பூங்குடியில் வச்சு வாடார் வெட்டி கொண்டவங்க. அவனும் என் ஃப்ரெண்ட் ஜெகநான்னு சொன்னேன். அவனை நெஞ்சை பார்த்தா இந்த இன்னும் 2 சட்டி வச்சவன் தான் நெஞ்சு ஒரு 6 அடி உயரம் இருப்பான். 6 அடி பார்த்தா சரி ஆஃப்ரிக்கன் காரணம். இங்கே வந்து ஆஃப்ரிக்கனாக வச்சுருப்பாங்க. அவனுக்கு உயிரோடு இருக்கானே இல்லையா. அவனை கடைசியாக நான் கண்டது நான் சைக்கிளில் பூனேரியாவில் கம்பெனிக்கு போய் கொண்டிருக்கிறேன். பூனேரி கிட்ட பார்க்குறேன். அப்போ மைண்ட்ஸெல்லாம் தாக்கையில் எமர்ஜென்சி தானே இந்தியன் ராணுவம் எல்லாம் ரோட்டில் வயர்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. இவன் நிற்கிறான் எல்எம்ஜியோட. அப்படி என்ன பார்த்துட்டு செல்வன் எப்படி ஏண்டா நான் உங்களா நிலைமை ஒன்று பார்த்துக்கொள்கிறான் ஃப்ரெண்டானே வேறு என்ன சொல்கிறது பார்த்துக்கொள்கிறான்னு ஓடா கிடைச்சிருப்பேன். நான் வந்து அது பிறகு அவனுக்கு அதுதான் கடைசியாக கண்டது. அவன்கிட்ட ஒரு கதைன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே டெலிகாமில் ஆமி இருக்குது, கோட்டையில் ஆமி இருக்குது. அப்போ இன்னும் எல்லாம் ரெடி, ஆமி எதுக்கோ ரெடி பண்ணி நிற்குது. தெரியும் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னா அந்த இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, டென்ஷனோட ஃப்ரீயாக இருந்தால். இவன் என்ன செய்வாட காலை மேலே ஒழும்பி கோட்டையை சுற்றி ரவுண்டு ஓடுறது. ஒரு டிஷர்ட்டையும் போட்டுக்கொண்டு ஷோட்ஸோடு. இவனை பார்த்தாலே அந்த இவன் கும்பிட்றது எங்கே தெரியுமா, பெருமாள் கோயிலில் வந்து காலை மேலே வந்து நிற்பான். பெருமாளுக்கு ஒரு அனுமானம் ஒன்று இருக்குது, அனுமார் பெரிய சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இவன் போய் நிற்பான். அந்த அனுமார் கீழே வந்து இறங்கி நின்ற மாதிரி இவனை பார்த்தா அப்படி ஒரு ஆம்பளை. அப்புறம் பொம்பைக்கெல்லாம் போய் கப்பலுக்கு போகிறோன்னு போய் அங்கெல்லாம் ஆக்களை மதி ட்ரக்ஸ் எல்லாம் ஆக்களை கொடுத்து போய் அங்கே இருந்த கடையெல்லாம் அடித்து விடாச்சி எல்லாம் நடந்து 15 மாதம் சேர்ந்தவன். அப்போ இவர் சுற்றி ஓடிக்கொண்டு வந்திருக்கான். அப்போ ஆமிக்காரனுங்க டெலிகாம் இந்த ஆமி வேறு கூப்பிட்டுருவான் நிப்பாட்டி போட்டு. அப்போ டெலிகாமுக்கு நாங்கள் கொட்டடி பக்கத்தால் வரலாம், இந்த மெயின் பக்கத்தால் வேற இல்லாது பண்ண பக்கத்தால் எல்லாம் கதவைப்படி முள்ளு வெளியெல்லாம் போட்டிருக்கு. முழுக்க அடிச்சு வேறு அதை ஏறி குதிச்சு வேற சொல்லியிருக்கான். ஏறி குதிச்சு போயிருக்கான். அது மேலே சொல்லியிருக்கான். முழங்காலில் நின்றுருக்கான். இந்த அப்புறம் நின்று நிற்க சொன்ன அப்புறம் இவன் இது சொன்ன கதை நிற்க சொல்லிக்கிட்டு. அப்போல்லாம் ஆமி டென்ஷனான டைம் தான். அப்போ இவன் முழங்கால நின்றுருக்கான். மேலே சுட்டுருக்கான். ஒன்று நெஞ்சில் ஒரு சூடு, மற்ற சூடு துளையில் பட்டிருக்கு. இவன் அப்படியே மூங்கு பிற விழுந்துட்டான்னா இவனே வேணுமென்று விழுந்தாதான் விழுந்துட்டான். உயிர் இருக்குது, விழுந்துட்டான். இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆமி மேலேருந்து கீழே இறங்கி வந்து இவனை புகைட்டுக்கு இருந்து ஐடி எடுத்து பார்த்து ஜெகநாதன் கூப்பிட்டுருக்காங்க. இவன் மூச்சு காட்டாமல் மூச்சு அடைக்கணும் போய் தான் இருந்திருக்கான். அந்த புத்தி இருந்த ஆமிக்காரன் வந்தால் நாடியை பிடிக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கும். இவன் நல்ல காலம் ஆண்டு இருக்கிறான். அந்த இடத்து தப்ப வேணுமென்று இருந்திருக்கு. இவன் மூச்சு விடாமல் இருந்திருக்கான். நான்
சரி ஆள் முடிஞ்சதான்னு கூட மேலே போய் போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. போலீஸை கூப்பிட்டா போலீஸ் ஜீப் வருது. போலீஸ் ஜீப்பில் வந்து இவன் தமையன் ஒரு ஆள் ஸ்பெஷல் போலீஸில் இருந்தவர். அப்போ அவரும் வந்தவர் வந்து இவனை பொடியன்னு தான் தூக்கி ஜீப்புக்குள்ளே போட்டால் அங்கே அது பொடி அவனை ஒழும்பி தண்டை துடையிலேருந்து தோட்டாக தான் புல்லட்டு தானே எடுத்துட்டான். நெஞ்சில் இருந்தது தான் அது ஜப்னா ஹவுஸில் கொண்டு போய் பிடிச்சது. நான் எங்கனான்டா எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் இல்லை, ஜாழ்ப்பாணம் படி எனக்கு எல்லாம் கெட்டு கிரி அந்த படியெல்லாம் இயக்கம் எல்லாம் போயிடுச்சு. ஆக்கள் இல்லை. அப்போ எல்லாருக்கும் தெரியும், டெலவான் சரி புல்லட்டான் சரி இபிஎல்லாம் இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் ஜாழ்ப்பாணம் படி இல்லை. ஆனால் நல்வடிகள் நாங்களாம் திருவிழாக்கெல்லாம் போய்க்க கிட்டு குரூப்போட வருவார். வந்தால் அவர் தலையாடிட்டு போவார். எங்களை பார்த்து அவன் படிக்க தலையாடி போவார். நாங்கள் படிக்கிற குரூப் தானே, நாங்கள் ஒன்றுலையும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இவங்க எந்த குரூப் ஒன்று தெரியாது. அப்போ டெலோ எல்டிலாம் அடிப்படை முந்தி தெரியும் பிரிவுகள் இருக்கான்னு. அப்போ இந்த பிரிவுகளில் அங்கே ஒரு படியல்னா ஒரு மரியாதை பிறகு அந்த ஆயுதம் தான் இனங்காட்டி விட்டுச்சுது காவி கொண்டு ஆறு ஆக்குறேன். அப்புறம் தான் டெலோவில் கொஞ்சம் பேர் சுட்டு எரிச்சது. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன போனால் இலங்கை இராணுவம் இலங்கை போலீஸ் தமிழ் படியில் தமிழ் பொம்பளையில் கொண்டு ஒழிச்சதை விட இயக்க மோதலில் செத்த தமிழ் படியில் தமிழ் பிள்ளைகள் கூட அப்படி தான் சொல்லலாம். எத்தனை கொஞ்சம் நெஞ்ச பேரா எல்டிடியை புல்லட் கொண்டது, புல்லட்டை எல்டிடி கொண்டது, டெரோவை கொண்டது, டெரோவை எல்டிடியை கொண்டது, இபிஆரில் பாவம் இவங்க அடிபட்டு பொடியல் கொஞ்சம் நெஞ்சமா கேள்விப்பட்டேன்னா பழையில் ஆனரவோ பிறந்தோட பழைய கிட்ட ட்ரெயினில் அது இவங்க போயிருக்காங்க. படியல் 6 பிளாட் படியல் போயிருக்காங்க ட்ரெயின் 350 படியல். அவ்வளோ பேரும் ட்ரெயினில் ரோட்டாண்டு ட்ரெயினுக்கு வச்சு அப்படியே வெடி வச்சுதான் இதுதான் கேள்விப்பட்டேன். அதுகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. இதில் மாறி மாறி ஆக்களுக்கு அடிபட்டு சரி இப்போ நான் சரி அங்கேயெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த நூலகத்துக்கும் எங்களுக்கும் உள்ள சம்பந்தம் அங்கே தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள அவ்வளோதான் சொல்ல வந்தான். சரி இன்னொரு பதிவில் சந்திப்போம். எப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, விழிப்போடு இருங்க, எப்போயும் சந்தோஷமாக இருங்க. என்ன ஓகே.